ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாளவிகா ஹவுஸ். ஒரு கப் ராகி மாவை எடுத்து வச்சுருக்கேன். ராகி மாவை கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும், சவக்க வறுக்க வேண்டாம். மாவை நல்லா சூடாகிடுச்சு. மாவை எடுத்து ஆற வைக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போடுறேன், கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உளுந்து போடுறேன், வெங்காயம் போடுறேன், போட்டுடலாம். பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். ஏன் நறுக்கில் கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சம் துருவிய கேரட் போடுறேன். கொஞ்சம் நல்லா வசக்கி விட்டுக்கலாம். ஒரு கப்பு மாவு எடுத்ததுனால 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ராகி மாவை இதில் போட்டு கிளறலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் மாவு வேகணும். மாவு நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ராகி மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அடை மாதிரி தட்டிடலாம். கையில் கொஞ்சம் தண்ணி தடவிட்டேன். எலுமிச்சம்பழம் சைஸு அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் கேரட் மட்டும்தான் போட்டேன். கொஞ்சம் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு கொஞ்சம் தேங்காய் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் போடுறேன். சால்ட்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை தாளிச்சு இதில் கொட்டிடலாம். ராகி கார அடை வெந்துடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம். ராகி கார அடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.